وصدق المرسلون قولوا إنا لله وإنا إليه راجعون شهادة யாசமாக நான் இழந்துட்டேன். பாப்பா பாப்பா என்ன பாருங்க. ஹசான், இங்க வா. யார் நீ? வா ஹசான், வா. நான் உன் நண்பன். நீ என் நண்பனா? யார் அளவற்ற அருளாளன் அல்லாவின் அறிவுரையை புறக்கணிக்கிறாரோ அவருக்கென நாம் ஒரு ஷைத்தானை நண்பனாக நியமிப்போம். அவனே அவருக்கு இணை புரியாத தோழனாக இருப்பான். இத்தனை ஆண்டுகளாக நீ யாருக்கு கட்டுப்பட்டு நடந்தாயோ அவன்தான் நான். மார்க்க கடமைகள் சுமத்தப்பட்டு பருவ வயதை அடைந்த நீ இளைஞனாக ஆன அந்த வினாடி உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த வினாடி முதல் நான் உன் இணை புரியாத நண்பனாக ஆகிவிட்டேன். நீ சென்ற இடமெல்லாம் நானும் வந்தேன். நீ எனக்கு கட்டுப்பட்டு என்னை சந்தோஷப்படுத்தினாய். இதனால் உன் அறிவையும் மனதையும் என் வசப்படுத்திக் கொண்டேன். இதை செய், இதை செய்யாதே என நான் தான் உனக்கு ஆணையிட்டுக் கொண்டிருந்தேன். கெட்ட நண்பர்களை நான் தான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன். உன் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை உன் இறைவனின் கட்டளைகளை புறக்கணித்து நீ யாருக்கு கட்டுப்பட்டு நடந்தாயோ அவன் நான் தான். மோசம் போயிட்டேனே. நான் தான் உன் இணை பிரியாத நண்பன். பாவத்தை நான் தான் உன்னை சுவைக்கச் செய்தேன். இசையில் உன்னை மூழ்கடித்ததும் நான் தான். அப்பாவி மனிதா, இத்தனை ஆண்டுகளாக என்னை உன்னால் அடையாளம் காண முடியவில்லையே. நீ சுதந்திரமானவன் என எண்ணிக்கொண்டிருந்தாயா? உன் விருப்பப்படியே அனைத்தையும் செய்கிறாய் என நினைத்துக் கொண்டிருந்தாயா? இல்லவே இல்லை. கெட்ட செயல்களை உன் மனம்தான் உனக்கு அழகாக காட்டியது. உனக்கு தெரியாமலேயே உன்னை இயக்கிக் கொண்டிருந்தது நான் தான். இப்போது இந்த உலகத்தை விட்டு நீ பிரிந்து விட்டாய். இதோ உனது கண், காது, மூக்கு உள்பட அனைத்து புலன்களும் கூர்மையாகிவிட்டன. எனவேதான் என்னை உன்னால் பார்க்க முடிகிறது. இப்போது என்ன செய்ய போகிறாய்? நான் தான் உன் தீய செயல்களுக்கு காரணம். இப்போது என்னிடமிருந்து எங்கே ஓடப் போகிறாய்? எங்கே ஓடப் போகிறாய்? இந்த விஷயம் தொடர்பாகத்தான் நீ அலட்சியமாக இருந்து கொண்டிருந்தாய். இப்போது உனக்கு முன்னால் இருந்த திரையை
உன்னை விட்டு நாம் அகற்றிவிட்டோம். இன்றைய தினம் உனது பார்வை கூர்மையாகவும் உள்ளது. இதோ உன் உடல் நெருப்புக்கு விறகாகப் போகிறது. நீ துடிதுடிப்பதை எவராலும் பார்க்க முடியாது. உன் அலறலை எவராலும் கேட்க முடியாது. எவராலும் முடியாது, எவராலும் முடியாது, என்னை தவிர. உயிரே, நீ இப்போது கொதிக்கும் நீரால் குளிப்பாட்டப்பட போகிறாய். وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله عبده ورسوله لا إله إلا الله محمد رسول وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله قولوا إنا لله وإنا إليه راجعون شهادة أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله هذا ما وعد الرحمن وصدق
وأشهد أن محمدا عبده ورسوله هذا ما وعد الرحمن وصدق المرسلون قولوا إنا لله وإنا إليه راجعون شهادة أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله. பாப்பா பாப்பா என்ன பாருங்க பாப்பா, நான் தான் ஹசன் பாப்பா, என்ன பாருங்க பாப்பா, பாப்பா நான் தான் ஹசன், என்ன பாருங்க பாப்பா, நான் தான் ஹசன் பாப்பா, என்ன பாருங்க பாப்பா, பாப்பா என்ன பாருங்க பாப்பா, என்ன எங்க கொண்டு போறீங்க பாப்பா, என்ன எங்க கொண்டு போறீங்க பாப்பா? முகமது அலி, என் மேல ஏன் நாய் உட்கார்ந்திருக்கு? அதை கீழே இறக்கி விடு, அதை கீழே இறக்கி விடுங்க பாப்பா, பாப்பா கீழே இறக்கி விடுங்க. மன்சூர், அது விரட்டு விரட்டு பாப்பா, அதை விரட்டுங்க, என் மேல வைக்காதீங்க. நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நான் உன்னிடம் சொல்லவில்லையா? நான் உன்னிடம் சொல்லவில்லையா? இன்றைய தினம் உன் பார்வை மிகவும் கூர்மையாகிவிட்டதென்று. உன் மீது போடப்பட்ட திரை இன்றைய தினம் அகற்றப்பட்டு விட்டது. இனி நீ எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடியே காண்பாய். இதோ இந்த அப்பாவிகள் உறங்கிக் கொண்டே இருப்பார்கள். மறுமை நாளில்தான் இவர்கள் கண்விழிப்பார்கள். இதோ இந்த நாய் நீ உலகில் செய்து கொண்டிருந்த பாவச் செயல்களின் உருவமாகும். இதுதான் உன் கைகள் சம்பாதித்து அனுப்பி வைத்தவை. இதுதான் உன் கைகள் சம்பாதித்து அனுப்பி வைத்தவை. ஒரு மனிதன் தன் இரு கைகளால் ஏற்கனவே செய்து அனுப்பி வைத்ததை அன்றைய தினம் காணும் போது கூறுவான், நம் மண்ணா இருந்திருக்க கூடாதா, நம் மண்ணா இருந்திருக்க கூடாதா, மண்ணா இருந்திருக்க கூடாதா. وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله قولوا إنا لله. என்ன அதுல வைக்காதீங்க பாப்பா, முகமது அலி, என்ன அதுல வைக்காதீங்க, வைக்காதீங்க, என்ன அதுல பாப்பா, என்ன அதுல வைக்காதீங்க. உனக்கு முன்னால் பார், அதோ அந்த குழிதான் நீ தனியாக தங்கப் போகும் வீடு. நீண்ட நாட்களாக உன் வருகையை அது எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. புழுக்களும் பாம்புகளும் அதில் வாழ்கின்றன. அதுதான் 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 கபர். பின்னர் அவனை அல்லாஹ் இறக்கச் செய்தான். பின்னர் அவனை மண்ணில் அடக்கம் செய்தான். அங்கேதான் கஃன் ஆடை அழிந்து போகும், முடிகள் உதிர்ந்து போகும், தோள்கள் கிழிந்து போகும், கண்கள் பிதுங்கி போகும், சீழும் சலமும் வாயில் வடிந்து போகும். இதோ உன் தந்தை, சகோதரர்கள், அண்டை வீட்டார், உறவினர், நண்பர்கள் தம் கைகளால் உன் மீது மண்ணை போடப் போகிறார்கள்.
உன்னை தனியாக இந்த கபரில் வைக்கப் போகிறார்கள். வேண்டாம், என்ன கபர்ல வைக்காதீங்க. ஆரம்பத்தில் நாம் உங்களை படைத்ததைப் போன்றே இப்போது நீங்கள் நம்மிடம் தனியாக வந்துள்ளீர்கள். நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வம் முதலானவற்றை நீங்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டீர்கள். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, மோசம் போயிட்டேனே, நஷ்டம் அடைஞ்சிட்டேனே. இறைவா, என்ன விட்டு என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு, என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு. ஆனால் அது நடக்கவே நடக்காது. அது அவன் கூறும் வெற்று பேச்சு. அவர்கள் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு அப்பால் ஒரு திரை இருக்கும். இறைவா, என்ன விட்டு என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு, என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு, என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு, 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 திரும்ப அனுப்பிடு. ஹசன், ஹசன், என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ஹசன், தப்பு பண்ணிட்டேன். என்னப்பா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அழுற? பொறுமையா 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 இரு. ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆகல. பரவாயில்ல, பண்ணிட்டேன். பொறுமையா இரு, பாவம் பண்ணிட்டேன். பொறுமையா இரு. சரி, பரவாயில்ல, பரவாயில்லப்பா, பாவம் பண்ணிட்டேன். ஹசன், பொறுமையா இரு, ஒன்னும் ஆகல. எழுந்துருமா, எழுந்துரு. இறைவா, நான் பாவியாகிவிட்டேன். உன் அருளால் என்னை மன்னிப்பாயாக. உன்னிடம் கையேந்துகிறேன் இறைவா. எனக்கு பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. இறைவா, உலகம் தூரமாகிவிட்டது, மரணம் நெருங்கிவிட்டது. கபரில் நாங்கள் தனியாக அடக்கம் செய்யப்படுவோம். எங்களுக்கு நீ துணையாக இருப்பாயாக. இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். உன்னை தவிர வேறு எவராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே உன்னிடம் இருந்து எங்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக. எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவாய். இறைவா, இந்த உலகத்தின் சோதனையில் இருந்தும், மரணத்தின் சோதனையில் இருந்தும், கபரின் வேதனையில் இருந்தும், நரகத்தின் வேதனையில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். இறைவா, 5 நேர தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. நாங்கள் குழந்தையாக இருந்தபோது எங்கள் பெற்றோர் எவ்வாறு எங்கள் மீது அன்பு காட்டினார்களோ அவ்வாறே நீயும் அவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக. இறைவா, சைத்தானின் தீங்கிலிருந்தும் அவனது சூழ்ச்சியில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. நாங்கள் குளிப்பாட்டப்படும் போது எங்கள் மீது அருள் புரிவாயாக. நீ எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார்தான் எங்களை மன்னிப்பார்கள்? இறைவா,
எங்கள் கைகளை வெறும் கைகளாக அனுப்பிவிடாதே. உன் பெரும் அருளால் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. இறைவா, எங்களை ஈமானுடன் வாழச் செய்வாயாக. நாங்கள் மரணிக்கும் போதும் ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக. மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்களிமாவை மறக்காமல் உச்சரிக்கும் வாய்ப்பை எங்களுக்கு தாயிறைவா. நபிமார்களோடும் சுகதாக்களோடும் சித்திகீன்களோடும் சாலிகீன்களோடும் சுவனத்தில் ஒன்றாக விற்றிருக்கும் வாய்ப்பை எங்களுக்கு தாயிறைவா. உலக மக்கள் அனைவருக்கும் நீ நேர் வழிகாட்டுவாயாக. எங்கள் துவாவை உன் பெரும் கருணையால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் உன் சாந்தியையும் சமாதானத்தையும் பொழிந்தருள்வாயாக. உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் உனக்கே எல்லா புகழும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.